அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருவரும் தலைவர்களுடைய அருளாசியோடும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அருமை அண்ணன் சேலத்து சிங்கம் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையை பெற்று இன்று நடைபெறுகின்ற இந்த மாபெரும் உண்ணாவிரதம் என்பது கல்லர் கல்விக் கழகத்தையும் கல்லர் சீரமைப்பு துறையையும் பொதுப்பட்டியலிலே, அதாவது பிற்பட்டோர் நலத்துறையிலும் கல்வி வாரியத்திலும் இணைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆணையை பிறப்பிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது என்றால் அதை தூள் தூளாக உடைத்தெறிவோம் என்பதை இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக இந்த அரசிற்கு கண்டனமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கண்டனத்தை தலைமையேற்று இந்த 3 மாவட்டங்களுடைய பெரும் தலைகள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் அருமையன் சீனிவாசன் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களையும் வணங்கி, கல்லர் சீரமைப்பு துறை என்பது 120 வருடமாக இந்த சமுதாய மக்களை முன்னேற்றுவதற்காக கல்வியிலும் பல துறைகளிலும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சீர்துறை ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு ஒரு தனித்துணை ஆட்சியர் அவர்கள் நியமிக்கப்பட்டு அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக 120 வருட சேவையை கருணாநிதியினுடைய தீய சக்தி அரசாங்கம் தடுக்கும் என்றால் அதை இந்த 3 மாவட்டம் அல்ல, இன்னும் காலப்போக்கிலே 32 மாவட்டங்களும் சேர்ந்து திமுகவுடைய அரசாங்கத்தை எதிர்த்து கூடிய விரைவில் கோட்டையிலிருந்து வீட்டுக்கு அனுப்புகின்ற நிலையை ஏற்படுத்துவோம். கல்லர் சீரமைப்பு துறையை என்றைக்கும் உங்களால் மாற்றி அமைக்க முடியாது. அதற்கு அச்சாரம் தான் இந்த 3 மாவட்டத்தினுடைய உண்ணாவிரத போராட்டம் என்பதை எச்சரிக்கை மணியாக தெரிவித்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.